பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தின தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் தன்னுடைய மிகுதியான விசாரங்களின் மத்தியில் தேவனுடைய ஆறுதலை அனுபவித்தவராய்த்தான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். தேவன் தந்த ஆறுதல்களால் தான் தேற்றப்பட்டதை இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் தரும் ஆறுதல் என்பது அது நிரந்தரமானது. தேவன் தரும் ஆறுதல்களைப் போல இந்த உலகத்திலே வேறு யாரும் ஆறுதல் தர முடியாது. வேறு எதுவும் நமக்கு ஆறுதல் தந்துவிட முடியாது. தேவனிடத்திலிருந்து வரும் ஆறுதல்கள் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய பிரசன்னத்திலே அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது நாம் செல்ல வேண்டிய இடம் அல்லது நாம் தேட வேண்டியது எது தெரியுமா? தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய பிரசன்னத்திலே நம்முடைய ஆறுதல்களை நாம் தேடினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை தைரியப்படுத்துகிறதை நாம் உணர முடியும். இதை தவிர வேறு எந்த விதத்தில் நாம் முயற்சி செய்தாலும் அது தற்காலிகமானதுதான். எனவே தேவன் தரும் ஆறுதல்கள் இந்த நாள் முதல் நம்மை நிறைவாய் ஆளுகை செய்யும்படி நாம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதல்கள் எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் வாயிலாக நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் வரும் பொழுதெல்லாம் நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து எங்களுக்கான ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீர். நீர் தருகிற ஆறுதல்கள் அது நிரந்தரமானதாய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேத வார்த்தைகளின் மூலமாக, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதின் மூலமாக எங்களுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகும் பொழுது அவைகள் எங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறதற்கு ஏதுவாக தகப்பனே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் தருகிற ஆறுதல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.